வாளை கையில் எடுக்காமல் வரலாற்று போர் நடத்த வேண்டுமானால் நாளை கையில் எடுக்க வேண்டும். எந்த நாளை கையில் எடுப்பது, அந்த நாளை எப்படி தொகுப்பாக பயன்படுத்துவது, அப்படிப்பட்ட தொகுப்பில் புரை ஏற்பட்டால் அந்த புரை எப்படி தீர்ப்பது என்ற வழிகாட்டுதல் இப்போது ஆராய்ச்சிகளின் வழியே தெரிய வருகிறது. அதனுடைய பலன், அதனுடைய முதற் பலன் தமிழர்களுக்கு முதலில் சேரணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த தேர்தலுக்கு முன்னால் நீ நாளை கையில் எடுத்து ஓட்டு போட போங்க அப்படிங்கிறத இந்த பதிவு சொல்லுது. வணக்கம், இது யாம் தமிழர் செயற்களம். நான் தென்னன் மெய்மன். 14/4/2026 சித்திரை முதல் நாள், வருடை பிறப்பு, அரசு விடுமுறை, தமிழ் புத்தாண்டு. ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு யார் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆரிய வைதிக நம்பிக்கை உடையவர்கள் வாழ்த்து பரிமாறிக்கிறாங்க. மற்றபடி இது தமிழர்களுடைய நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அப்படின்னா, யாம் தமிழர் செயற்களத்தின் பார்வையில் அது மூட நம்பிக்கை. அதனால் அது பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு மறுநாள் 15ஆம் தேதி தொடங்கி ஒரு 7 நாளை எண்ணி பாருங்க. 15, 16, 17 3 நாள். அடுத்தது அமாவாசை 18. அடுத்தது 19, 20, 21 3 நாள். முதல் பிறை பாருங்க, 2ஆம் பிறை பாருங்க, 3ஆம் பிறையும் பாருங்க. அதோட அந்த நோன்பை முடிச்சுக்குங்க. மறுநாள் காலையில மாதம் பிறக்குதுங்கிறத அடையாளப்படுத்திக்கிற மாதிரி கோயிலுக்கு போகலாம், குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அல்லது ஒரு சிறு தேங்காய் உடைக்கலாம், அல்லது சந்திப்புகள் ஏற்பாடு செய்துக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் தான். அடுத்த நாள் தேர்தல். இந்த தேர்தலில் போய் ஒரு தமிழ் தேசிய வேட்பாளரை நீங்க தேர்வு செய்யற மாதிரி பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம். மீதிய பிறகு பார்த்துக்குவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3ஆம் பிறை நாள்ல விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு மரபை நாம மீட்டெடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த அறிவு தளத்துல அறிவாயுதம் மட்டும்தான் வேலை செய்யும். அந்த அறிவாயுதத்துக்கு உயிராயுதமாக மாவீரர்கள் அந்த நாள்ல தான் பொருந்துறாங்க. இந்த உயிராயுதம், அறிவாயுதம் இந்த ரெண்டும் ஒரே ஆயுதமாக இருக்குமானால் அந்த ஆயுதம் வேல். அந்த வேல் அது பொருத்தப்படும் நாள் வளர்பிறை 4ஆம் நாள். அன்றிலிருந்து பௌர்ணமி வரை 12 நாள். 3ஆம் பிறையில் பார்த்தது பூரண நிலவாய் ஆனதுங்கிற திரைப்பாடல் போல இந்த 12 நாட்களான அந்த பாட்டை, அந்த வளர்பிறை பாட்டையில் இந்த முறை ஒரு தேர்தலும் வருகிறது, ஒரு மக்களாட்சியும் ஒரு புதிய அரசை அமைக்கிறது என்ற வகையில இந்த நம்பிக்கையை நாம புதுப்பிச்சுக்கணும். இதற்கு இந்த தேர்தலையும், இந்த சூழலையும், இந்த பரப்புரையும் ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆறுகள் எல்லாம் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி தான் ஓடுது. அதனால நம்முடைய அந்த வலசை பாதைகளும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கு. சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்றா, மதுரைக்கு நான் கிழக்கே கணவனோடு போனேன், கணவனை இழந்து மேற்கே தனியா போனேன் அப்படின்னு வருந்துறா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம குண்டக மண்டக போகாம நீங்க இந்த திருப்பரிச்சாரகம் செய்கிற முறையில இதை மேற்கே இருந்து புரட்டுவாங்க. இப்ப குறிப்பா எனக்கு நான் இப்ப தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு தஞ்சாவூர்ல திசை தெரியாது, இன்னமும் தெருக்கள் கூட சரியா தெரியாது. அதனால அந்த தொகுதி பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு 15 ஆண்டுகள் போதல. கேட்ட வரைக்கும் கரந்தை ஒரு எல்லை, வல்லம் ஒரு எல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழி அப்படியே பார்த்தோம்னா அந்த தமிழ்ச்சங்கத்துல இருந்து வந்த தமிழ் பல்கலைக்கழகம் சேரன் பெருவாயில் வருது, அப்புறம் பெரியார் மணி பல்கலைக்கழகம் வருது, அப்புறம் பிரின்ஸ் பல்கலைக்கழகம் வருது, கொஞ்சம் தள்ளி போனா சாஸ்திரா பல்கலைக்கழகம் வருது. இல்ல சாஸ்திரா பல்கலைக்கழகம் இந்த தொகுதி இல்லை, அது திருவையாறு தொகுதிங்கிறாங்க, அது நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பக்கம் போனா நீலகிரிங்கிறாங்க, மனோஜ்பட்டிங்கிறாங்க, இந்த பக்கம் பொன்னைநல்லூர்ன்றாங்க. அப்போ இப்படி ஒரு சுத்து பார்க்கும்போது அந்த கரந்தையிலிருந்து வல்லத்து நோக்கி போறது சரியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 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 சுற்றுப்பாதை இருக்கும் இல்லையா? அந்த சுற்றுப்பாதையை எடுத்துட்டு அதன் வழியாக அந்த பரப்புரை பாதையை உருவாக்கிக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நான் இது ஒரு உளவியலா மட்டும் நான் சொல்லல. இதுல வேறு சில கூறுகளும் இருக்கு. அதை பொறுமையா பார்க்கலாம். அந்த முயற்சி செய்யலாம். குறிப்பா 11 மணிக்கு மேல 4 மணிக்கு இடையில வெளியே யாரும் நடமாட வேண்டாம். இந்த வெயில் செயிர் சினம் மிகுந்த வெயில், அதாவது குற்றங்களினால உள்ள சினம், இயற்கையோட மிகப்பெரிய இடர் இது. இதுல நோய் வரும் அப்படின்னு இலக்கிய சான்றுகள் இருக்கு. பல நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கால்பார்க்கு ஒத்து ஞாலத்து இயக்கும் காவற் சாகாடு உகைப்போன் மானின் அப்படின்ட்டு அந்த மான் அப்படிங்கிறதுக்கு மான்வினை அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருக்கு.
இது கல்வெட்டுகள்லையும் இருக்கு. நான் அத சான்றிதழின் அடிப்படையில சொல்றேன். அதனால அந்த வெயில் நேரத்த தவிர்த்துருங்க. குறிப்பா இது தேய்பிறை காலம். நீங்க இடப்பெயர்வே தேவையில்ல. ஆனாலும் தேர்தல் போய் சொல்லி தானே ஆகணுங்கிறவங்க, அந்த நேரத்த தவிர்த்து பயன்படுத்துங்க. அ இனி ஒவ்வொரு தொகுதியா, அதோட சிறப்புகளும், அந்த தொகுதியில இன்னைக்கு வேட்பாளரோட சிறப்புகளையும் பார்த்து, தமிழ் தேசிய மரியாதையில் ஒருவரை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத அந்த யாம் தமிழ் செயற்களும் அ இயன்றவரை சொல்லும். நன்றி.